சமுதாயம் எப்படி எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க சமுதாயத்தை. தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் இன்னைக்கு படிப்பறிவு இல்ல, குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறது, விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது, எந்த தொழிலும் கிடையாது. இந்த சமுதாயத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் வெறும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஓட் பேங்க் அவ்வளவுதான். உங்களை எப்படி பாக்குறாங்க? ஓட்டு பேங்க் அவ்வளவுதான். தேர்தல் நேரம் வந்தா உங்களை பயன்படுத்துவாங்க, தேர்தல் முடிஞ்சா முடிஞ்சு போச்சு. அதே போன்று மற்ற சமுதாயங்களும் உங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க தெரியல. எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே ஓடி வருவாங்க. ஐயோ நீங்க தாங்க, வாங்க நீங்க தாங்க. நம்மளும் போவோம், பிரச்சனை இல்ல, தீர்த்து வைப்போம், 10 20 30 50 கேஸ் வாங்குவோம். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. தேர்தல் வந்ததுன்னா டாடா பை பை. இதான் நம்முடைய காலகாலமா நடந்துட்டு இருக்குது இல்ல. அதனால இன்றைக்கு இந்த கூட்டம், நாம் கூடிய கூட்டம் நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். எங்களுக்கு படிப்பு வேண்டும், எங்களுக்கு வேலை வேண்டும், எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும், நாங்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். அந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே லட்சக்கணக்கான என் சொந்தங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். ஏதோ சும்மா இங்க வந்தோமா கூட்டமா இந்த தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ அரசியலுக்காக நம்ம கூடல. இங்க நாம் உரிமைகளுக்காக நாம் கூடியிருக்கின்றோம். ஐயா அவர்கள் மிக சிரமப்பட்டு, நம்ம பார்த்திருப்பீங்க, இங்க 21 தியாகிகள், 21 மட்டும் 27 தியாகிகள், அதில் ஒரே நாளிலே 21 தியாகிகள் காவல்துறையினர் சுட்டார்கள். அதன் பிறகு ஐயா அவர்கள் நமக்கு வாங்கி தந்தது 20 விழுக்காடு எம்பிசி என்ற இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆகின்றன, 36 ஆண்டுகள் ஆகிறது இடஒதுக்கீடு வந்து. ஆனால் 36 ஆண்டுகள் ஆகியும் இன்று நமக்கு சரியான முறையிலே வேலை வாய்ப்பு இல்லை, நமக்கு சரியான முறையிலே கல்வி கிடைக்கவில்லை. அதனால்தான் ஐயா அவர்கள் மீண்டும் போராடி, கடந்த ஆட்சியாளரிடம் மன்றாடி போராடி அழுத்தம் கொடுத்து வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று தந்தார்கள். ஆனால் அதையும் சூழ்ச்சியாளர்கள் அதை கெடுத்து நீதிமன்றத்துக்கு சென்று நமக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்தது. பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றோம். உச்ச நீதிமன்றத்திலே தெளிவாக தீர்ப்பு கொடுத்தார்கள். என்னவென்று, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, அது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னார். சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? தீர்ப்பு வந்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? 1136 நாட்கள். 1136 நாட்கள் தீர்ப்பு வந்து, ஆனால் தமிழக அரசு கொடுப்பதற்கு மனமில்லை, முதலமைச்சருக்கு கொடுப்பதற்கு மனமில்லை. எத்தனையோ முறை முதலமைச்சருக்கு நாங்கள் எத்தனையோ முறை சந்தித்தோம். ஆனா முதலமைச்சர் அவர்கள் தொடக்க காலத்தில் நன்றாக எங்களை வரவேற்றார், நிச்சயமாக கொடுப்பேன் என்று நம்பிக்கை கொடுத்தார்கள். ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பலமுறை சந்தித்தார். சந்திக்கின்ற பொழுது, ஐயா கவலைப்படாதீங்க, நிச்சயமா நான் தரேன், நான் ஒவ்வொரு முறையும் பாக்குறப்போ உறுதியா நான் தரேங்க, நீங்க தைரியமா போங்க. அதுல ஒரு முறை சொன்னார் என்கிட்ட, இந்த சட்டசபை கூட்டத்தொடரிலே கொடுக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு கல்வி போயிடும் சொன்னப்போ, இதற்காக நான் தனியாக ஒரு ஸ்பெஷல் அசெம்பிளி செஷன் வைக்கிறேன்னு என்கிட்ட முதலமைச்சர் உறுதி கொடுத்தார். இப்படி இவ்வளவு காலமாக பார்த்தோம், கடிதம் எழுதினார் ஐயா, எல்லாம் பண்ணோம். ஆனால் திடீரென்று முதலமைச்சர் அவர் மனசை மாத்திக்கிட்டு, ஏன் மாத்தினார் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. 2 ஆண்டு காலம் எங்களுக்கு உறுதி அளித்த முதலமைச்சர் இறுதியாக எங்களால் கொடுக்க முடியாது, கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, அந்த கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தியை மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் சட்டமன்றத்திலும் வெளியிலும் பேசிக் கொண்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய துரோகம் இது! சமுதாயத்திற்கு நிகழ்ந்த மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன். முதலமைச்சர் சொல்வது, தமிழக அரசிற்கு கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லையா உங்களுக்கு? பிறகு உங்கள் தந்தை எப்படி எடுத்தார்? கடந்த காலத்திலே எம்ஜிஆர் அவர்கள் எப்படி எடுத்தார்கள்? உங்கள் தந்தையை நிறுவிய சட்டநாதன் கமிஷன் 1969-70 நிறுவிய கமிஷன், அவர்கள் ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள், ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பு அதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் 1984 அம்பாசங்கர் கமிஷனை நிறுவினார். அம்பாசங்கர் அவர்கள் வீடு வீடாக டோர் டு டோர் எனுமரேஷன் செய்தார்கள். அப்பொழுது அவருக்கு அதிகாரம் இல்லையா? அதன் பிறகு ஜனார்தனன் கமிஷன் அவர்கள் இதெல்லாம் ஒன்றாக சேர்த்து கொலேட் பண்ணி அவர்கள் ஜனார்தனம், நீதி அரசு ஜனார்தனம் 3 பரிந்துரைகளை கொடுத்தார்கள் அரசுக்கு, திமுக அரசு. ஒன்று, அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நீதியரசு ஜனார்தனம் பரிந்துரை கொடுத்தார். அதை அப்படியே கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார், அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தார். 2வது பரிந்துரை ஜனார்தனன் அவர்கள் கொடுத்தது, இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு பிசியிலே கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார். அதையும் கலைஞர் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார். இதே நீதியரசு ஜனார்தனம் 3வது பரிந்துரை என்ன? வன்னியர்களுக்கு 13.1 விழுக்காடு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அந்த பரிந்துரையும் கொடுத்தார். அதை மற்றும் கலைஞர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை மற்றும் குப்பையிலே தூக்கிவிட்டார்.
எவ்வளவு பெரிய துரோகம் இது, எவ்வளவு பெரிய துரோகம் இது. உங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் மட்டும் வேண்டும். 1957 திமுக போட்டியிட்ட முதல் தேர்தல். அந்த தேர்தலில் திமுக 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதில் 14 தொகுதிகள் வன்னியர் வாழ்கின்ற பகுதி. 1962 திமுக 50 தொகுதிகளை வெற்றி பெற்றது. அதில் 45 தொகுதிகள் வன்னியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தொகுதி. 1967 திமுக ஆட்சிக்கு வருகிறது. அப்பொழுது 138 தொகுதிகளை வெற்றி பெறுகிறது. அதில் 92 தொகுதிகள் வன்னியர்கள் வாழ்கின்ற தொகுதி. இப்படி இந்த சமுதாயம் உங்களை ஆட்சியில் அமர வைத்து உங்களுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்து, ஏன் இன்னைக்கு திமுகவிலே அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் என்ன சமுதாயம்? இந்த வன்னியர் சமுதாயம் தான். 23 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சமுதாயத்தில். ஆனால் உங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு படிப்பும் வேலையும் கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லைன்னா எப்பேற்பட்ட மனசு உங்களுக்கு? துரோகமாக நான் பார்க்கின்றேன். சமுதாயத்துக்கு செய்கின்ற துரோகமாக. அப்படி நாங்க உங்களுக்கு என்னையா செஞ்சோம்? என்ன நாங்க தப்பு பண்ணோம்? இதெல்லாம் நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். சும்மா ஏதோ வந்தோம் போனோம் பார்த்தோம் எல்லாம் கிடையாது. இந்த நேரம் முக்கியமான நேரம். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடக்குது. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சீஸ் ஃபயர் இருக்கு. ஆனாலும் இந்த நேரத்தில் ஏதோ நம்ம வந்தோம் ஆட்டம் பாட்டம்லாம் போடல. இங்க நிகழ்ச்சி போட்டதெல்லாம் உங்களுக்காக, உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும், உங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும் தான் போட்டு இருக்கு. ஏன்னா நீங்க யார் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. அடுக்கு மொழியில வசனம் பேசினா முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. சினிமாவில் நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா அதை விட முக்கியம், நீங்க படிக்கணும், உங்க பிள்ளைகள் படிக்கணும், படிச்சு வேலைக்கு போனோன்னு 45 ஆண்டு காலம் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்காக உழைத்து 45 ஆண்டு காலம் வித்து பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் நம்ம தனியா ஒதுக்கீடு கேட்கிறோம்? வன்னியர்கள் ஏன் கேட்கிறோம்? ஏன் கேட்டோம்? முதல்ல தமிழக அரசு சொல்லுது இன்னைக்கு வன்னியர்கள் 20 விழுக்காடு எம்பிசியில 12% எடுத்துக்கிறாங்க, 13% எடுத்துக்கிறாங்க. இப்படி பொய்யான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பொய் அது, துரோகம். நான் அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே உயர் காவல்துறை பொறுப்பில் இருப்பவர்கள் 109 பேர். டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி, இந்த டாப் போலீஸ் ஆபீசர்ஸ் 109 பேர் இருக்கிறாங்க. அதுல எத்தனை வன்னியர்கள் இருக்காங்க தெரியுமா? ஒண்ணே ஒண்ணு. இதை விட ஒரு சமூக அநீதி கிடைக்குமா? இருக்குமா? நடக்குமா? தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம், சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் வன்னியர் சமுதாயம். ஆனால் 109 காவல்துறை உயர் அதிகாரியில ஒரே ஒரு வன்னியர் இருக்கின்றார் என்றால் யாரு செஞ்ச தப்புங்க இது? இதுல 36 ஆண்டு காலம் எம்பிசின்னு உருவாக்கி இந்த 36 ஆண்டு காலத்தில் தகுதியானவர் ஒருத்தரோட 2 பேர் கூட உங்களுக்கு கிடைக்கலையா? தமிழ்நாட்டில் இந்திய ஆட்சி பணியில 326 பேர் இருக்கிறாங்க ஐஏஎஸ்ல. இவங்க அரசாங்கம் சொல்ற கணக்கு வன்னியர்களுக்கு 10% 12% கிடைக்கிறதுனா எவ்வளவு வந்திருக்கணும்? கிட்டத்தட்ட 35 ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருக்கணும் தமிழ்நாட்டில் இந்த சமுதாயத்தில். ஆனா எவ்வளவு பேர் தெரியுமா இருக்கிறாங்க? வெறும் 14 பேர் இருக்கிறாங்க. அந்த 14 பேர்ல 13 பேர் ப்ரொமோஷன் ஐஏஎஸ் ப்ரொமோஷன். சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்த பிறகுதான், அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது, 75 ஆண்டு சுதந்திரம் அடைந்த பிறகுதான் முதலாக ஒரு வன்னியர் சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் டைரக்ட் ஐஏஎஸ் அதிகாரி வந்திருக்கின்றார். இதை விட ஒரு சமூக அநீதி நடக்குமா? கிடைக்கு. தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. 75 years post independence, the first direct IAS officer in the community தமிழ்நாட்டில். அப்போ முதலமைச்சர் என்ன செய்யணும்? இவ்வளவு மோசமா இருக்கிறாங்களே இந்த சமுதாயத்தை எப்படி வழி நடத்துவது, எப்படி முன்னேற்றுவது திட்டமிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த சமுதாயம் உங்களை அப்படியே ஓட்டு போடுது, அப்படியே நம்புது. ஆனா அதை பற்றி முதலமைச்சருக்கு எல்லாம் கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. நான் இந்த சமுதாயத்தை மட்டும் நான் சொல்லல, நான் தமிழ்நாட்டில் உள்ள இதே போன்று இருக்கின்ற அனைத்து பின்தங்கிய சமுதாயம், அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட சமுதாயத்திற்காக இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். தீர்மானத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இங்கே நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகின்ற நோக்கமே தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்கள் உள்ளிட்ட அனைத்து பின்தங்கிய சமுதாயங்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு மட்டுமல்ல நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். அதுல இன்னொரு தீர்மானம் பார்த்திருப்பீங்க, பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு என்று பார்த்திருப்பீர்கள். இதெல்லாம் என்ன செய்யணும்? அடித்தளம் என்ன செய்யணும்? இந்த சமுதாயத்தினுடைய இந்த மாநாட்டுடைய முக்கியமான கோரிக்கை, தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள். மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம். காரணம், எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய 45 ஆண்டு கால கோரிக்கை. 45 ஆண்டு காலமாக எத்தனையோ பிரதமர்களை ஐயா அவர்கள் நேரிலே சந்தித்தார்கள். ராஜீவ் காந்தி அவர்களை, பிறகு விபி சிங் அவர்களை, பிறகு வாஜ்பாய் அவர்களை, பிறகு மன்மோகன் சிங் அவர்களை, பிறகு நரேந்திர மோடி அவர்களை பல முறை சந்தித்து அழுத்தம் கொடுத்து இப்பொழுது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த வெற்றி
நம் ஐயாவுக்கு கிடைத்த வெற்றி இது, நம் ஐயாவுக்கு கிடைத்த வெற்றி இது. ஆனாலும் மத்தியிலே எடுக்க முடிவு செய்து விட்டார்கள். ஆனா நம்ம ஆளு எடுக்க மாட்டாரு. நம்ம ஆளு எப்ப எடுக்க போறாரு? எடுப்பாரா? என்னப்பா நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன்னா? தமிழ்நாட்டில் எடுப்பாரா முதலமைச்சர்? தெளிவா இருக்கிறீங்களா? எடுக்க போறது கிடையாது. ஆனா நம்ம எடுக்க வைப்போம். வைக்க முடியுமா? முடியுமா? சரி, நான் கேட்கிறேன், எவ்வளவு காலமா எங்களை கெஞ்ச வைப்பீங்க நீங்க? 45 வருஷமா ஐயா அவர்கள், நான் சொன்னேன்ல, எத்தனையோ முதலமைச்சரை பாக்குறாரு, எத்தனையோ பிரதமரை பாக்குறாரு. எதுக்கு பாக்குறாரு? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடு, இந்த பிள்ளைங்களுக்கு வேலை கொடு, எங்களை சுயமரியாதையோட வாழ விடு. எவ்வளவு காலமையா கெஞ்ச வைப்பீங்க எங்களை? சரி, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? நம்ம இவ்வளவு காலமா மனு கொடுத்துட்டு வரோம், இனி நம்ம மனு வாங்குகின்ற சமுதாயமாக மாற வேண்டும். முடியுமா? முடியுமா? நீங்க நினைச்சா நடக்கும். நீங்க நினைச்சா நடக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா அதிகாரமும் அவரிடம் இருக்கிறது, எல்லா அதிகாரிகள் இருக்கின்றார்கள், நிதி இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனா மனசு மட்டும் இல்ல அவருக்கு. ஒரு கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை தீரும். உங்ககிட்ட நாங்க ஹைடெக் சிட்டி கேட்கல. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்றால் எல்லாம் மாலும் கட்டிட்டு, டைடல் பார்க் கட்டிட்டு, ஹைடெக் சிட்டி, இன்டெலெக்சுவல் சிட்டி, ரோடு பெருசா போட்டுவிட்டு, ஏர்போர்ட் பெருசா கட்டிட்டு, அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியா நான் பார்க்கல. வளர்ச்சினா அதை சுத்தி வாழ்கின்ற மக்கள் முன்னேறி இருக்க வேண்டும், முன்னேற வேண்டும், படிக்க வேண்டும், வேலைக்கு போகணும். பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் அது வளர்ச்சி கிடையாது. ஆனால் இதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் அதை நினைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாம் முடிவு பண்ணா போதும், கட்சி எல்லாம் பார்க்காதீங்க. வரும் காலம் நம் காலம். அந்த முடிவை நீங்க எடுங்க. என் தம்பிகள், என் தங்கைகள், நீங்க முடிவெடுத்தா போதும். யாரோ பின்னாடி போறீங்க, போவாதீங்க. வாங்க, எங்கள் பின்னால் வாங்க, இந்த அண்ணன் பின்னால் நீங்க எல்லாம் வாங்க. உங்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மாவீரன் குருவை போன்று நான் உங்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒட்டுமொத்த என் சொந்தங்கள் எல்லாம் வாருங்கள், என் பின்னால் வாருங்கள். உங்களுக்கு நான் படிப்பு நான் வாங்கி தருகின்றேன், வேலை வாய்ப்பை உருவாக்குகின்றேன். இன்னைக்கு ராத்திரி நான் தூங்க போறது கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாமே நீங்க பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க. அந்த செய்தி வந்த பிறகுதான் எனக்கு தூக்கம் வரும். அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க பத்திரமா எந்த பிரச்சனை இல்லாம அமைதியான முறையில் நீங்க போங்க. நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது. நீ அத்துமீறு, அது செய், இதை செய்யல நான் சொல்ல மாட்டேன். நீ அமைதியா இரு, படிச்சு வேலைக்கு போ, வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாற்ற, அப்புறம் கட்சிக்கு வா. இதான் என்னுடைய நோக்கம். என்ன? என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்கக்கூடாது. ஒரு வழக்கு, எந்த பிரச்சனைக்கு நீ போவாதையா. ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கிறாரு, அதுல படிச்சு வேலைக்கு போ. அதுதான் நோக்கமே, நம்முடைய நோக்கமே அதுதான். அதற்காகத்தான் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். இனமே எழு, உரிமை பெறு. நன்றி.